இந்த வருஷம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? நான் எல்லாத்தையும் ஒரு காட்டன் பாக்ஸில் தாங்க போன வருஷமே போட்டு வச்சுருந்தேன். எல்லாம் ஹேண்ட்மேட் ஐட்டம், ஒரு சிலது கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி அப்புறம் இங்கே பாருங்கள், இது நானே செஞ்ச குடில் ஹேண்ட்மேடுங்க. போன வருஷம் முந்தின வருஷமா இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சது. இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கோம். ஸோ குடில் ஜோடிக்க தேவையான இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி குடியில் செட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் நான் தீம் வந்து ஐஸ் நோஸ் விழுந்த மாதிரி ஒரு தீமில் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து, காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சொருபம் வச்சாச்சு, ஸ்பாஞ்ச் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு, ஹேண்ட்மேட் வீடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாம் இப்படி குத்தி குத்தி வச்சாச்சு. ஃபைனல் லுக் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் நம்ம குடிலோட ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீ டெக்கரேட் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி லெமன் ரைஸும் அது பேர் என்ன கோவக்காய் பொரியல், கொஞ்சம் பிக்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைப்பாடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை போட்டாச்சு. ஓப்பன் பண்ணி ட்ரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதை நம்ம தான் செட் பண்ண போகிறோம். இதுதாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரீ வாங்குகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரீ வச்சுருந்தோம். அது எங்கள் ஃப்ரெண்டு சாந்தி ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அவங்க ஞாபகமாக வச்சுருந்தோம். இந்த தடவை ஹேண்டில் போயிடுச்சு, அந்த கீழே இருக்கும்ல அந்த இது உடஞ்சி போச்சு. அதனால் அதை ஃபிட் பண்ண முடியல. ஸோ பெருசாகவே வாங்கலான்னு வாங்கிட்டோம். ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது வேலை ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ பேப்பர் உருக்கி பேப்பராக வந்துகிட்டே இருக்குது. அதுவே பெருங்குப்பையாக சேர்ந்துருச்சு. ஆனால் ட்ரீயோட ஃபைனல் அவுட்புட் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஜிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்ம முன்னாடி சின்ன ட்ரீனால கொஞ்சம் ஜிங்கிள்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு டிரான்சிஷனை போட்டு கடைக்கு போய் வாங்க போகிறேங்க. ஆமாம், கடைக்கு போய் தான் புது ஜிங்கிள்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு கடைக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரில. ஃபைனலி ஜிங்கிள்ஸும் வாங்கியாச்சு. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஒயர் வாங்கினேன். நான் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அங்கே தான் பார்க்கும்போது ஜிங்கிள்ஸ் வாங்கிட்டு போய் பார்க்குறேன். ஒரு வெரைட்டியாக ஹேண்ட்பேக். யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணாக இருந்துட்டு நான் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்துட்டு எப்படி கை வாங்காமல் வரும் யோசிச்சு பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் இப்போ நம்மளோட வேலை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறது. ஸோ நீ வந்து வா போய் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுன்னு நான் என் மனசு திடப்படுத்தி நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பார்சல் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள லைட்ஸு, அதுக்கப்புறம் ஜிங்கிள்ஸு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் நான் பட்ட கஷ்டத்துக்கான பலன் இதுவும் நீங்கள் பார்க்குறீங்க.